ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ரெமடியை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக்கு பண்ணியிருந்து உங்கள்கிட்ட எத்தனையோ ஃபேஸ் பேக்கு எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போது இது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது இந்த ஃபேஸ் பேக்கு. அதுக்கு என்னென்னா பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவை இந்த அளவுக்கு ஒரு பீஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸாக. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். நான் தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அரிசி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்து உளுந்து பவுட்ரு பண்ணி இதுவும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் ஸ்டாக் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா இந்த மாதிரி நம்ம சைடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஸ்கின் கேரட்டில் ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் எடுத்து இந்த மாதிரி இதில் நல்லா கிரேட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் தேவை. அந்த ஜூஸில் நம்ம ஸ்கின்னு நல்லா ஒயிட்டிங்காக நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கணுன்னா இந்த ரெண்டு பொருள் கேரட் ஜூஸ். உளுந்து உங்களுக்கு தெரியும் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குறது. அதனால உடனே இது நம்ம போட்டிருந்தோம் ரொம்ப சீக்கிரம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு இல்லை. நம்ம முயற்சி பண்ணினே இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கு தக்க பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம முயற்சி பண்ணோம் இல்லைங்களா. முயற்சி பண்ணாமல் இது கிடைக்கலையே, நான் 2 வாரம் போட்டேன், 1 மாதம் போட்டேன், எனக்கு எந்த ஒரு கலரும் மாற்றம் இல்லைன்னு இது பண்ணாதீங்க. கருப்பாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஜென்ஸோ லேடிஸோ 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கிது. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அது இயற்கையான பொருள் தான், எந்த ஒரு கெமிக்கலு மிக்ஸ் பண்ணாமல். இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு க்ரீம் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு. மற்றபடி நான் அதாவது எதுக்குன்னா தேவைன்னா தான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். மிச்சது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம செடியில் வளர்த்து. அலோவேரா கூட நீங்கள் வீட்டில் ரெடிமேடு நம்மளே கத்தாழை எடுத்து செஞ்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு நான் எப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒன்று, அதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு அலோவேராவில் எப்படி ஜெல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கத்தாழை இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. முடிங்களுக்கு முகத்துக்கெல்லாம் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் இயற்கையான பொருள். அந்த காலத்தில் எந்த பியூட்டி பார்லரும் சரி, எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்டோ வாங்கி யூஸ் பண்ணியிருந்தில்ல, எல்லாமே இதே மாதிரி தான். இதே தான் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்கோ. அதை தான் வச்சு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே இதனால் உங்களுக்கு ஆகாது. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் நான் கேரண்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அரிசி நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் உளுந்தோ சேர்ந்துச்சுன்னா இது 2 பொருளும் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டும் நல்லா க்ளோவாக பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் கேரட்டு ஜூஸை எடுக்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப சூப்பரான டிப்ஸு தான் இது. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதிலே நல்லா இந்த மாதிரி சீவிடணும். நம்மளுக்கு தேவை அதில் அந்த ஜூஸ் மட்டும் தான். நல்லா இந்த ஜூஸ் நம்மளுக்கு எச்சிருந்துச்சுன்னா இதில் எந்த அளவுக்கு, அதுக்காக மீடியம் சைஸில் நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய கேரட் கூட வேண்டாம். இது தினம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக நைட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடுங்க. அப்புறமா உங்கள் முகத்தை கழுவிக்கோங்க. திரும்பி காலையிலே ஒரு டைமு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கருப்பாக இருக்கிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தா கூட அந்த க்ரீமை விட்டுடுங்க. இப்போது இன்னும் ஒன்று நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னா, இப்போ நம்ம வெளியே விற்கிற ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கிறோம், நம்ம திடீர்னு வெளியே ஆயிடணும்னு சொல்லிட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது இப்போதுக்கு நம்மளுக்கு கலரு நல்லா மாறி தான் நம்ம முகத்தெல்லாம் நல்லா ஒரு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் கேரட் எடுத்துருந்து இப்போ இதில் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இது 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வந்தாலும் போதும். அந்த ஜூஸ் எடுத்துட்டு தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில். இப்போ நம்ம இப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி
எல்லாம் தான் யூஸ் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த காலத்து இது சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இப்போ எல்லாத்துக்கும் மருந்து அடிக்கிறது எதுக்கு பாரு, இது ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை. இது சாப்பிட்டாலும் ஸ்ட்ரென்த்து கம்மி தான். அந்த கால மனுஷனுங்களை பாருங்க, அந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டுன்னு. கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு அங்கே கை பிடிச்சிக்குது, கால் பிடிச்சிக்குது, இடுப்பு பிடிச்சிக்குதுன்றோம். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்க மனுஷங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அந்த இதுதான் இப்போது நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வீட்டில் நம்ம சாப்பிட்ற உணவு தான். இப்போ வந்து நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கிறோம், இல்லை நம்ம நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏதேதோ கெமிக்கலு இருக்கிற பொருளெல்லாம் ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போத்துக்கு நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நம்ம கருப்பாக இருந்து இந்த க்ரீமை போட்டு இவ்வளோலாம் கலர் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ரொம்ப பேருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்குது. ஆனால் நம்ம போக போக நம்ம வயசு ஆக ஆக, ஏன்னா வயசு கம்மி ஆகுறதில்ல, வயசு ஆக ஆக நம்மளுக்கு அதிகமாக ஆகிட்டு போகும்போது நம்ம முகம்லாம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம இந்த கலருக்கே வந்துடுவோம். சொல்ல முடியாது. ஏன்னா அது யூஸ் பண்ணாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சடனில் விட்டோம்னா ஏதாவது நம்ம கலரு வந்துடும், இல்லை நம்ம முகத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற உணவே நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி பொருளுங்களை வச்சு நம்ம உடம்பை பாதுகாப்பிக்கலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. ஏன்னா நான் இந்த வெளியில் இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி கேரட்டை வந்து நல்லா இப்படி கையில் எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு சாறு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் கையிலேயே இது பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு அரிசி மாவு. இது வந்துட்டு காலையிலே சாயங்காலம் நான் யூஸ் பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் அது இல்லை ஒரு 5 நிமிஷம் அது நல்லா விடணும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம அரைச்சி அப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவை ஜலிச்சு வச்சுருந்தாலும் அந்த கொரன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு கொஞ்சம் 5 நிமிஷம் விட்டு பாருங்களேன், அது எவ்வளோ நல்லா இன்னும் ஊறிட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது நல்லா கெட்டியாகிட்டு இருக்கும். இப்போ அடுத்து வந்து உளுந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது, இதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் பாருங்கள், உளுந்தும் அரிசி இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காலையில் சாயங்காலம் 2 டைம் இது போட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தான் வச்சு நம்ம முகத்துக்கும் சரி நம்ம ஃபுல் பாடிக்கும் நம்ம சாப்பிட்றது உணவு எல்லாமே பண்ணுறோம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் பயம் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெளியே வாங்கி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற நேரம் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியெல்லாம் இயற்கையான பொருள் இது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி. இப்போ இது கொஞ்சம் நேரம் விட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டோம்னா அந்த அரிசி அந்த உளுந்து என்ன அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இப்போ அதை விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது நல்லா கெட்டியாகிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறமா 5 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்களா? பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அப்போ எடுக்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சே பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா, ஏன்னா உளுந்தும் சரி அரிசியும் சரி கொரன்னு இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம